எங்கள் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 25 பிறந்தநாள் காணும் என் தெய்வத்திற்கு வாழ்த்து சொல்ல வயதில்லை, வணங்குகிறேன். இன்று போல் இந்த பிறந்தநாளை என்றும் 100 வருஷமானாலும் இந்த பிறந்தநாளை யாராலையும் மறக்க முடியாது. அவரோட பிறந்தநாளுங்கிறது ஏழை மக்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதை என்றென்றும் கண்டு இந்த வருஷத்தை விட அதிகமாக ஒவ்வொரு வருஷமும் அதிகமாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதுபோக எங்களால் முடிந்த அளவுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்கிறோம். இன்று ராஜபாளையம் சித்ரா தேட்டரில் 100 டிக்கெட் எடுத்து அனைத்து கட்சி தொண்டர்களுக்கும் சிறப்பாக காட்சி 2 மணி காட்சி கொடுக்கப்பட்டு சிறப்பாக படம் முடிந்து எல்லாரையும் உபசரித்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இப்படிக்கு ஏ முருகன், மெருகு, ஸ்ரீவில்லிபுத்தூர். நான் சரத்குமார் ரசிகர். கேப்டன் விஜயகாந்த் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எனக்கு எங்கள் தலைவரை வளர்த்து விட்டதே விஜயகாந்த் தான். அதனால் அந்த படம் விஜயகாந்த் படம் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் விஜயகாந்துக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். புரட்சி கலைஞர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் ஆடியில் செய்தி சொல்லி ஆவணியில் பிறந்த எங்கள் அண்ணனுக்கு விஜயகாந்த் அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் எப்படி ஒரு பணி செஞ்சு மக்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு காப்பாற்றினாங்களோ அதே மாதிரி அண்ணியும் அண்ணி பிள்ளைகளும் அதை விடாமல் கை கொடுத்து மக்களுக்கு அன்னதானம் வழங்கி அண்ணனுடைய பிறந்தநாள் வருஷம் சீரும் சிறப்பாக நடக்கணும்னு சொல்லி நான் ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் 25 எங்கள் கேப்டன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் மாநில செயற்குழு உறுப்பினர் பூக்கடை முருகேசன், ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி. மதுரையிலிருந்து நாங்கள் பேசுகிறேன். எங்கள் மனிதநேயம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். கேப்டன் சார் அவர்களுக்கு இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள். விஜயகாந்த் அவர்களுக்கு என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், இனியான வாழ்த்துக்கள். அவர் பொன்மன செல்வன் அவர்களுக்கு, என் தலைவருக்கு, என் கட்சி தலைவருக்கு நல்ல வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 25 ஐயா கேப்டனுடைய பிறந்தநாள். அனைவருக்கும் வணக்கம். ஐயாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மதுரை தெற்கு மாவட்ட சமூக வலைத்தள அணி செயலாளர் உங்கள் கேப்டனின் தொண்டன், கேப்டனின் பக்தன் சுரேஷ் பேசுகிறேன். வருகின்ற ஆகஸ்ட் 25 வறுமை ஒழிப்பு தினம். வாரி வழங்கும் வள்ளல் இருக்கும்போது வள்ளலாய் வாழ்ந்து விதைக்கப்பட்ட பின்பு தெய்வமாக இருந்து வாரி வழங்கி கொண்டிருக்கும் எங்களது இதே தெய்வம், எங்கள் ஆசான், எங்கள் உயிர் மூச்சு. இன்னும் என்ன வேண்டுமானாலும் அவரை போற்றி புகழ வார்த்தைகளே இல்லை. ஆகஸ்ட் 25 பிறந்தநாள் விழா கொண்டாடும் எங்கள் இதய தெய்வம் கேப்டனை போற்றி அவரை வணங்கி வாழ்த்துகிறோம். பத்மபூஷன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களுடைய பிறந்த நாள் வருகிற 25ஆம் தேதி வருகிறது. அதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யூடியூப் சேனல் மூலமாக புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தனுடைய தீவிர ரசிகன். நான் சிறு வயதிலிருந்து இன்று வரையும் அவருடைய படங்கள் நான் பார்த்து வருகிறேன். அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெசேஜாக இருக்கும். ஸோ அந்த மெசேஜை நம்ம புரிந்து கொண்டு அந்த வழியிலே நம்ம நடந்தாலே நாம் உண்மையிலே நல்லதாக இருப்போம். நான் அதை பின்பற்றி வந்தவன், நான் நல்லதாக தான் இருக்கிறேன். ஸோ அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லெலாம் பெரிய கட் அவுட் இருக்கும். எங்கள் ஊர்லலாம் ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏகப்பட்ட ரசிகர் இருக்காங்க. ஒரு படம் வந்தாலே நாங்கள் கட் அவுட்டு கட்டுருவோம். அப்புறம் தியேட்டரில் விசில் அடிப்போம், கைத்தட்டுவோம். கலர் பேப்பர்லாம் அப்படியே கட் பண்ணி வச்சுருப்போம். அவருடைய என்ட்ரி பார்த்திங்கன்னா பிஜிஎம்லாம் செம்மையாக இருக்கும். ஓமை வழிகளாக இருக்கட்டும், சத்திரியன், மாநகர காவல், சேதுபதி ஐபிஎஸ், உளவுத்துறை, ஆனஸ்டராஜ், கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை, அரசாங்கம், இந்த படங்கள்லாம் போலீஸ் இடம் சும்மா மாசாக இருக்கும். அவருடைய வில்லேஜ் படங்களாக இருக்கட்டும், வைத்தியை காத்திருந்தால், அம்மங்கோய் கலக்காலை, எங்கள் முதலாளி
போன்ற சின்ன கவுண்டர் போன்ற வானத்தை போல படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ பெண் ரசிகர்கள் இருக்காங்க எங்கள் ஊரில். ஏன்னா அந்த அளவுக்கு விஜயகாந்த் சார் எல்லாருக்கும் பிடிக்கும். அவர் இன்று நம்முடன் உயிருடைய சார் இல்லை, ஆனால் நம்ம தெய்வமாக நம்ம கூட இருக்காங்கிறது எல்லோருக்கும் தெரியும். கோயம்பேடில் அந்நியார் அவர்கள் வழி நடத்துகின்ற அந்த ஆலயம், கேப்டன் ஆலயம் இன்றும் மக்கள் அதிகமாக இருக்க, இன்றும் நான் போய் கொண்டு தான் இருக்கிறேன். அவருடைய குணாதிசயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டாங்க. ஆனால் நான் என் கண்ணால் சின்ன வயசில் பார்த்தது ஒன்று சொல்கிறேன். ஒரு 1998 2000 இருக்கும், சரியா எனக்கு சின்னதாக அந்த ஆண்டு. அப்போ விஜயகாந்த் சார் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனையிலும் கஷ்டப்படுகின்ற நோயாளிகளுக்கு, அதாவது கட்டில் இல்லாமல் கீழே படுக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் மெத்த இல்லை, ஸோ அங்கே ஒரு டிவி இல்லை, ஸோ இந்த பொருட்கள்லாம் இலவசமாக கொடுக்குறான் என்று கேள்விப்பட்டு நான் அங்கே காண சென்றுள்ளேன். அப்போது பார்த்தீங்கன்னா இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவருக்கு ஏகப்பட்ட கூட்டம், மாநாடு கூட்டம் போல் அன்றைய விஜயகாந்த் சார் வந்து நடிகராக இருக்கும்போது மார்த்தாண்டத்தில் அவ்வளோ கூட்டம் வரிசையாக நிற்கிறாங்க. ஒரு 200-300 கார் இருக்கும், 200 கார் எவ்வளோ கார் இருக்கும். அதில் வந்து விஜயகாந்த் சார் டாடா சுமோல இறங்குறாரு. வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, எந்த ஆடம்பரம் கிடையாது, ஆனால் கம்பீரமாக இருப்பார் விஜயகாந்த் சார். அதனால் பிரமிச்சு போயிட்டேன். நம்ம எத்தனையோ படங்கள் பார்த்தோம், ஆனால் விஜயகாந்த் சார் நேரடியை பார்த்த ஒரு மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ கேப்டன், உங்களை போல் நாங்களும் இருக்கணும், அதற்கு உங்கள் அருள் கிடைக்கணும் கேப்டன். we should be like you, viewed in your place. அதாவது எங்களுடைய கேப்டனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிப்பதற்காக சப்போர்ட் பண்ண இந்த யூடியூப் சேனலுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் புகழ் ஓங்குக. நன்றி, வணக்கம். ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.